ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம மட்டன் குழம்பு குக்கரில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிடலாம். ஆயிலில் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, தேவையான அளவுக்கு வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடணும். நல்லா வெங்காயம் வெந்து ஃப்ளேவர் எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிடணும். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆயிரும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வத்தத்தூள் 2 ஸ்பூன் வத்தத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன். மட்டன் மசாலா தேவை அப்படின்னா அது ஒரு 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக விடுங்க. ஸோ எசன்ஸ் நல்லா இறங்கிக்கிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா எசன்ஸ் ஆயில் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். சிலர் தேங்காய் பால் எடுத்தும் ஊற்றுவாங்க. நான் இதில் மசாலாவாக போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மசாலாவில் தேங்காய், சீரகம், பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய் 2 இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன். தேவையாக இருந்துச்சுன்னா கசகசாவும் போட்டு இதில் அரைச்சிக்கிடலாம். டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது, மணமாகவும் இருக்கும். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 4 துண்டாக நல்லா பெரிய சைஸாக வெட்டி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசிலுக்கு விட்டுடலாம். கறி கொஞ்சம் இளங்கறியாக இருந்துச்சு அப்படின்னா 10 விசில் போதும். சிலருக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 விசில் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சு கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை இதோடு போட்டு இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கறி வெந்திருக்கு. மேலே அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.